தோசை மாவில் வயலட் கோஸை வந்து இந்த வயலட் கோஸை வந்து நல்லா எண்ணெய் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் கோஸை பொடிசாக கேரட் சீச்சிட்டு அதில் வந்து லைட்டாக உப்பு போட்டு பிசைஞ்சிட்டு நம்ம பேனில் வந்து இந்த கோஸை போட்டு நல்லா வதக்கி கொஞ்சம் தண்ணி ஊற்றி வதக்கி எடுத்து வச்சுக்கணும். அதை வந்து தோசை மாவில் ஊத்தப்பம் மாதிரி போட்டுட்டு அது மேலே இந்த கோஸை வதக்கி வச்சதை வந்து போட்டு நம்ம வந்து தோசை மாவில் போட்டு வேக வைக்கணும். அப்புறம் இதை வந்து திருப்பி போடணும். திருப்பி போட்டுட்டு நல்லா தோசை மாவில் பிடிச்சிக்கணும். திருப்பி போட்டு நம்ம பிளேட்டில் எடுத்து வைக்கிறேன் பாருங்கள். இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. வயலட் கோஸில் அவ்வளோ ஆன்டி ஆக்சிடென்ட்டு, அப்புறம் வந்து சகல சத்துக்கள் விட்டமின்ஸ் நிறையா இருக்குது. அதனால் குழந்தைங்களும் பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வயலட் கோஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இதை செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.